குழம்பு பார்க்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, சாய் ஜீரா எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், பட்டை, லவங்கம், சோம்பு, அதே மாதிரி ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு எடுத்திருக்கேன், இது நல்லா போட்டு வணக்குங்க. இது நல்லா போட்டு வணங்கினதையும் இதை எடுத்து நல்லா வணங்கிட்டு கொஞ்சம் இது வணக்கினே இருங்க. கொஞ்ச நேரம் விட்டாலும் தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. வணங்க எடுத்து வச்சுட்டு அடுத்து மறுபடியும் இதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்குங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் உரித்து வச்சுருக்கேன். நான் இப்போ செய்ய போகிறது ஒரு 1/2 கிலோக்கான மட்டன், 1/2 கிலோ மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதனால் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதையும் இதோடையே கொஞ்சமாக தேங்காய், உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா தேங்காய் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எனக்கு கொஞ்சமாக வேண்டுறதோ இவ்வளோ போட்டிருக்கேன். நான் இன்னுமே அதிகமாகவும் போட்டுக்கலாம், நீங்கள் கம்மியும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த குழம்பு திக்னஸ்க்காக நான் கசகசா கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம இப்போ அந்த வறுத்து வச்ச மசாலாவோடையே இந்த தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லெண்ணெய் ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம இப்போ குக்கரில் செஞ்சிடலாம். இப்போ 1/2 கிலோ மட்டன் இதில் போடுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி மட்டன் போட்டு நல்லா வணக்குங்க. ஃபஸ்ட்டு மட்டன் போட்டு நல்லா வணக்கிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1 ஸ்பூன் அதிகமாகவே போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, புளிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அது இன்னொன்று போட்டுக்கலாம். நான் புளிப்பு கம்மியாக வேணுன்றதுக்காக 1 போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டு இப்போ நல்லா வணக்குங்க. மஞ்சள் போட்டு இது நல்லா வணங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கணும். நல்லா கிண்டி விடுங்க. பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கி முடியணும். இப்போ அடுத்து நம்ம என்னென்ன மிளகா போடணும்னா, அரைச்சி வச்சு தனி மிளகாய்த்தூள், அடுத்து தனியாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, அதே மாதிரி இது வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் அதுவும் நல்லா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. இது நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வணக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு தக்காளி நல்லா வணங்கட்டும். நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணங்குதா. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்களா, இந்த மாதிரி நல்லா வணக்கணும். அடுத்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டோடையே இந்த வெங்காயம் கசகசாவும் போட்டு அரைச்சிடும். தேங்காய் நான் இதோடய போட்டு அரைச்சிட்டேன். அதனால் இப்போ இந்த தேங்காயும் கசகசாவும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணங்கினதும் நம்ம இந்த அரைச்சி வச்சு கூட்டு சேர்த்துறது தான். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சு கூட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி குழம்பு வேணும்னா ரொம்ப தண்ணி அதிகமாகவும் சேர்த்திக்கலாம். நான் ஓரளவுக்கு கெட்டியாக வேணும், இட்லிக்காக கெட்டியாக வேணும், கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக கெட்டியாக வேணுன்றதுக்காக இந்த மிக்சியில் நல்லா அலசி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த மசாலா ஊற்றி கொஞ்சம் நேரம் உடனே தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா வணங்கட்டும். இந்த மசாலா கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகட்டும். நல்லா வணக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அது நல்லா இந்த மாதிரி கொதிக்குதா. நல்லா பாருங்க கொதிச்சிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வேணும் இன்னுமே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கெட்டியாக வேணுன்றதுக்காக நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அதே மாதிரி இது மூடி போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. நான் கொஞ்சம் இது இலை ஆட்டுக்கறினால ஒரு 5 விசில் விட்றேன்.
நீங்கள் இன்னுமே மொத்த கறின்னா ஒரு 7 விசிலுக்கு விட்டுக்கலாம் நீங்கள். இதுலேயே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டு ஒரு கிண்டிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி மிளகாத்தூள் காரம் எதுனா பத்தலைன்னு உங்களுக்கு இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் குழம்பு தூளும் மிளகாய் தூள்லாம் வேறு போட்டிருக்கேன். அரைக்கும் போது மிளகாய் போட்டிருக்கறதுனால இதோட போதும்னு நிறுத்திக்கிட்டேன். அடுத்து அவ்வளோதான். குக்கரில் மூடி போட்டு விசில் விட்டிங்கன்னா சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இட்லிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பூரிக்கும் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் நார்மல் சீரகம் போடாமல் சால்ஜீரா போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.